தகப்பனே, நேற்று மீண்டும் மீண்டும் மாறாத எங்கள் தேவனே, எப்பொழுதும் எங்கள் நினைவாய் இருப்பவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலும் கர்த்தாவே கூடி வந்திருக்கிற ஒவ்வொருவருக்காக நன்றி செலுத்துகிறோம். உடைய தயவுள்ள கரம் ஆண்டவரே இந்த நாளிலே எங்களோடு இருப்பதற்காக ஸ்தோத்திரம். நீர் எங்களோடு பேசும், எங்கள் வார்த்தைகளை ஆசீர்வதித்தாரும் கர்த்தா. எங்கள் பிரயோஜனமானவைகளை போதிக்கிற தேவன் பிரயோஜனமானவைகளை எங்களுக்கு போதிக்க வேண்டும் என்று கேட்கிறோம். இயேசு கிறிஸ்துவை நாம் கேட்கிறோம், நல்ல பிதாவே, ஆமென். எபிரேயர் 11ஆம் அதிகாரத்துல 22 வசனங்கள் நாம் பார்த்திருக்கிறோம். 23வது வசனத்தில் பார்க்க போறோம். அதுக்கு முன்னால இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். எல்லா நன்மைகளாலும், எல்லா ஆசீர்வாதங்களாலும், எல்லா கிருபை யாரும் தேவன் உங்களை நிரப்பி வழி நடத்துவாராக. 23ஆம் வசனம் யாரா வாசிங்க. 11:21. மோசே பிறந்தபோது அவனுடைய தாய் தகப்பன்மார் அவனை அழகுள்ள பிள்ளை என்று கண்டு விசுவாசத்தினாலே ராஜாவினுடைய கட்டளைக்கு பயப்படாமல் அவனை 3 மாதம் ஒளித்து வைத்தார்கள். விசுவாசத்தினாலே மோசே தான் அதாவது அவனை அழகுள்ள பிள்ளை என்று கண்டு அப்படின்னு சொல்லப்படுது. எல்லா பிள்ளைகளுமே அழகுள்ள பிள்ளைகள் தான் இல்லையா? பெற்றோருக்கு தாம் பிறந்த பிள்ளைகள் எல்லாமே அழகுள்ள பிள்ளைகள் தான். அதனால அழகுள்ள பிள்ளை என்று கண்டு அப்படிங்கிறதுக்கு பதிலா ஏதோ ஒரு டிவைன் பிரசன்ஸ், ஏதோ தெய்வீக வல்லமை, தெய்வீக கிருபை அந்த குழந்தையோடு இருந்ததை அவர் கண்டிருக்கிறான். அப்படிதான் ஒரு விளக்கம் சொல்கிறது. ஏன்னா எந்த பிள்ளையும் அழகு இல்லை, அழகே இல்லை இந்த பிள்ளை அப்படின்னு யாரும் எந்த தாயும் சொன்னது கிடையாது. அதுல அந்த பிள்ளை ஏதோ ஒரு டிவைன் கேரக்டர் உள்ள இருக்குது அவங்க தெரிந்ததுனால, அதுதான் தேவனுடைய சித்தத்தின்படி, தேவனுடைய அழைப்பினாலே அவர்கள் என்ன செய்தாங்க, அந்த குழந்தைய விசுவாசத்தினாலே ராஜாவுடைய கட்டளைக்கு பயப்படாமல் அவனை 3 மாதம் ஒழித்து வைத்தார்கள். அப்போ விசுவாசத்தினாலே பயப்படாமல் இருத்தல், விசுவாசத்தினாலே பயம் இல்லாம இருக்கிறது. நிறைய காரியங்களுக்கு நாம் பயப்பட வேண்டியது. மனிதர்கள் தேவையில்லாமல் நம்மளை எதிர்த்து நிற்கும் போது, பிரச்சனைகள் உண்டாகும் போது, தேவைகள் அதிகரிக்கும் போது, இந்த நேரத்துல ஒரு பயம் உண்டாகுது. ஆனா விசுவாசம் இருக்கிறாங்க, என்ன இருக்காது, பயம் இருக்காது. விசுவாசத்தினாலே பயம் ராஜாவுடைய கட்டளைக்கு அவன் என்ன பண்ணல, பயப்படாம 3 மாதம் ஒழித்து வைத்தார். 24, 25, 26 வாசிங்க. விசுவாசத்தினாலே மோசே தான் பெரியவனான போது பார்வோனுடைய குமாரத்தின் மகன் எண்ணப்படுவதை வெறுத்து அனித்தியமான பாவ தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும் தேவனுடைய ஜனங்களோட துன்பத்தை அனுபவிப்பதையே தெரிந்து கொண்டு இனி வரும் பலன் மேல் நோக்கமாயிருந்து எகிப்தில் உள்ள பொக்கிஷங்களிலும் கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் நிந்தையை அதிக பாக்கியம் என்று எண்ணினான். ஆமீன். விசுவாசம் மோசே பெரியவனான போது பார்வோனின் குமாரத்தி அப்படிங்கிறத வெறுத்தான் என்று சொல்லப்பட்டது. ராஜாவுடைய பிள்ளை அல்லது ஒரு ராணியினுடைய மகன் என்று சொல்வதை யாரும் வெறுக்க முடியாது. ஆனா பெரிய அந்த எகிப்திலே பெரிய ஒரு ராணியுடைய மகன் என்று சொல்வது அவனுக்கு பெரிய பாக்கியம், அது ஒரு சிலாக்கியம். ஆனால் என்ன சொல்றாரு அவரு, அதை வெறுத்தாராம். இன்னைக்கு நிறைய பேர் உண்மையான டிசைபிளா இல்லாம இருக்கிற காரணம் என்ன? முதல் அழைப்பை எல்லாவற்றையும் என்ன செய்யணும், வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றாதவன் எனக்கு சீசன் அல்லன்னு சொல்லியிருக்கேன். தாயா தகப்பனையாக என்னிலும் அதிகமாய் நேசிக்க எனக்கு பாத்திரம் அல்ல, தன்னுடைய பிள்ளைகளை என்னிலும் அதிகமாய் நேசிக்க எனக்கு பாத்திரம் இல்லை அப்படின்னு சொல்ல. இந்த அதெல்லாம் ஒரு கட்டளைங்கிறதே நிறைய பேர் தெரியாது. உலக ஆசீர்வாதங்களை வெறுக்கிறதுக்கு முடியல, குடும்பத்தை வெறுக்க முடியாது, குடும்பம் தான் ஃபர்ஸ்ட் அப்படிங்கிற மாதிரி இப்போ கடவுளோட பெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஆனா அவன் அந்த அந்தஸ்து, பெரிய அந்தஸ்து அவனுக்கு, பார்வோனுடைய குமாரத்தின் மகன் என்று. ஆனா அதை வெறுத்து எதை தேடினான்னா அநீத்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவித்து பார்க்கிறேன், தேவனுடைய ஜனங்களோட துன்பத்தை அனுபவித்து தெரிந்து கொண்டான்.
அவன் அங்க ராஜாவா இருந்திருந்தானா அந்த பார்வோனுக்கு மாத்திரமா எத்தனை பெண்ணை வேணாலும் திருமணம் பண்ணிருக்கலாம், ஜாலியா இருந்திருக்கலாம், நல்லா குடிச்சிருக்கலாம், என்ன வேணாலும் குடிக்கலாம், என்ன வேணாலும் பண்ணலாம், யாரும் கேட்க முடியாது. ஆனா அதை விட எதை நினைச்சான்னா, தேவனுடைய ஜனங்களுடைய துன்பத்தை அனுபவிப்பதை தெரிந்து கொண்டு, தேவனுடைய ஜனங்களோட துன்பத்தை அனுபவித்து அதோட அவர் பெரிய ஒரு தியாகம். பார்வோனுடைய குமாரத்தின் அந்த அந்தஸ்தை வெறுத்தான். அடுத்த உலக சந்தோஷத்தை, உலக இச்சையை நேசிப்பதை வெறுத்தான். இனி வரும் பலன் மேல் நோக்கமாயிரும். இனி வரும் பலன் மேல் நோக்கமாயிரும். இனி வரக்கூடிய ஆசீர்வாதம், பரலோக ஆசீர்வாதங்கள், ரட்சிப்பு, தேவனுடைய உடன்படிக்கை, எல்லாத்துக்கும் மேல பரலோகத்துக்கு செல்றது, இதுதான் அவன் பாக்கியமாக எண்ணினான். எகிப்தில் உள்ள பொக்கிஷங்களிலும் கிறிஸ்து நிமித்தம் வரும் நிந்தைய அதிக பாக்கியம் என்று எண்ணினான். இதெல்லாம் நினைச்சே பார்க்க முடியாத ஒரு விசுவாசம். விசுவாசத்தினால் எல்லாவற்றையும் வெறுக்கிறது. விசுவாசத்தினாலே இனி வரும் பலன் மேல் நோக்கமாயிராமல் எகிப்தில் உள்ள பொக்கிஷங்களிலும், அவனுக்கு எவ்வளவு பணம், எகிப்து அரசன் பெரிய பேரரசன், பேரரசனா நிறைய நாடுகளுக்கு அவன் அரசன். அப்படிப்பட்டதெல்லாம் என்ன செய்தான், எவ்வளவு பணம் வேணாலும் அவன் செலவு பண்ணான். அதெல்லாம் வெறுத்து கிறிஸ்து நிமித்தம் வரும் நிந்தையே அதிக பாக்கியம் என்று. அப்பவே கிறிஸ்துவரா இருப்பாரு. பழைய ஏற்பாட்டுல மோசே காலத்துல கிறிஸ்துவன் வர, அதனால நிந்தை தான். எவ்வளவு அவமானப்பட்டான், அவனை திட்டினாங்க, கல்லறிய போனாங்க, அவமானமா பேசினாங்க, தண்ணி இல்லைனாலும் கோவப்பட்டாங்க, சாப்பாடு கிடைக்காலும் கோவப்பட்டாங்க, கசப்பான நீர் மாறாவில இருக்குமோ அப்பவும் கோவப்பட்டாங்க. எல்லாத்துலயும் அவன் மேல கோவம் பட்டு கல்லறிய வந்து அவனை மிரட்டி நீ பெரிய ஆளாங்கலாம் கேட்டாங்க. எதுக்காக ஏற்றுக்கொண்டான்? ஒரு நாள் என்ன பண்ண போறோம், தேவனோடு நாம் வாழ போகிறோம், அவருடைய ராஜ்யத்துக்கு போக போகிறோம். இதுக்காக இந்த உலகத்தில் எல்லா நன்மைகளையும் அவன் என்ன செய்தான், வெறுத்தான். அதை விட தேவ ஜனங்களோட பாடுபடுவதை அவன் அதிக பாக்கியம் என்று எண்ணினான். அடுத்த வசனம் 27. விசுவாசத்தினாலே அவன் அதரிசனமானவரை தரிசிக்கிறது போல உறுதியாய் இருந்து ராஜாவின் கோபத்துக்கு பயப்படாமல் எகிப்தை விட்டு போனான். அதே போல எப்படி நமக்கு அவன் கோபம், ராஜாவுடைய கோபம் வந்துச்சு அப்படின்னு சொன்னா, நம்ம எல்லாரும் தெரியும். முதல்ல ஒரு எகிப்தியனை வெட்டி போட்டான். அதுக்கு பிறகு 2 இஸ்ரவேலர் சண்டை போடும்போது அவங்க நடுவில் வந்து நியாயம் பேசினான். சகோதரன் ஏன் சண்டை போடுறீன்னு கேட்கும்போது அவன் வந்து, நீ அந்த எகிப்தியனை வெட்டி போட்டது மாதிரி நீங்களே வெட்டி போடலாம்னு நினைக்கிறேன்னு சொன்னோடனே, காரியம் ராஜாவுக்கு தெரிஞ்சது நமக்கு ஆபத்துன்னு சொல்லி அவன் என்ன பண்ணான், அதரிசனமானவரை தரிசிக்கிறது போல உறுதியாக இருந்து, அதரிசனமான தேவனை தான் சந்திப்பதை போல எண்ணி என்ன பண்ணான், ராஜாவின் கோபத்துக்கு பயப்படாமல் எகிப்தை விட்டு போனான். எகிப்துல இருந்தா ஆபத்து, நான் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார், என்னோடு கூட இருக்கிறார், நான் என்ன செய்யறேன், என்னுடைய இடத்துக்கு நான் செல்கிறேன் என்று சொல்லி புறப்பட்டு போனான் என்று சொல்லி பார்க்கணும். 28வது வசனம். விசுவாசத்தினாலே முதற் பேரானவைகளை சங்கரிக்கிறவன் இஸ்ரவேலரை தொடாதபடிக்கு அவன் பஸ்காவையும் இரத்தம் பூசுதலாகிய நியமத்தையும் ஆசரித்தான். இது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். பஸ்காவை கொண்டாடு, பஸ்கா ஆட்டை எல்லாரும் சேர்ந்து ஒரு குடும்பத்துக்கு ஒண்ணு வெட்டலாம், ஆட்கள் குறையாந்து சில ரெண்டு குடும்பம் அல்லது 3 குடும்பம் சேர்ந்து ஒரு ஆட்டை வெட்டி அதை என்ன செய்யணும், பஸ்கா பதியை சாப்பிட்டு இந்த ரத்தத்தெல்லாம் என்ன பண்ணணும், நிலை கதவுல என்ன செய்யணும், பூசணும். அப்படி பூசப்படாதவர்களா என்ன செய்யப்படுவாங்க, அழிக்கப்படுவார்கள். இந்த ரத்தத்தை பூசிடுச்சுன்னா சங்கரிக்கிறவன் என்ன செய்தான், அந்த ரத்தத்தை பார்த்துட்டு கடந்து போவான் என்று சொல்லப்பட்டுச்சு. அவன் விசுவாசித்தான். அதனால இந்த முதற்பேனாவில் சங்கரிக்கிறவன் இஸ்ரவேலை தொடாதபடிக்கு அவன் பஸ்காவின் இரத்தத்தை பூசுற நியமத்தையும் ஆசரித்தான். ஆண்டோட சொல் கீழ்ப்படிந்து விசுவாசித்து என்ன செய்தான், எல்லாரும் படி செய்யும் செய்தான். அதனால இஸ்ரவேலுடைய பிள்ளைகள் முதற்பேனானவர்களாம் சாகாமல் தடுக்கப்பட்டார். 29. விசுவாசத்தினாலே அவர்கள் சிவந்த சமுத்திரத்தை உலர்ந்த தரையை கடந்து போவது போல கடந்து போனார்கள்.
எகிப்தியர் அப்படி செய்ய துணிந்து அமிழ்ந்து போனார்கள். நீ கோல நீட்டு என்ன பண்ணும், ரெண்டாக பிறந்து விடும் செங்கடல், நீ நடுவே அவன் ஜனங்களை நடத்தி கொண்டு போன்னு சொல்லும் போது அவன் விசுவாசித்தான். அப்படி விசுவாசித்தால தரை எப்படி இருந்துச்சுன்னா, கடல் தண்ணி தான் விலகி போச்சு. ஆனா தரை ஈரமா இருக்கணும். ஆக்சுவலா எத்தனையோ ஆண்டுகளா அந்த சமுத்திரத்துக்கு கீழே இருக்கு. ஆனா அந்த தண்ணி கூட, அந்த மணல் கூட நினைச்சுதான் உலர்ந்த தரை போல தேவன் என்ன செய்தார், மாற்றி விட்டார், அப்படி காய வைத்தார். அதனால அந்த விசுவாசத்தினால அவங்க என்ன பண்ணாங்க, எல்லாருமே இதை கடந்து சென்றார்கள். ஆனால் விசுவாசம் இல்லாமல் எகிப்தியர் அதை கடக்கும் போது அவங்க எல்லாரும் என்ன செய்யப்பட்டாங்க, செங்கடலிலே மூழ்கடிக்கப்பட்டார்கள். ஒருவர் கூட என்ன செய்யல அப்பலான்னு பார்ப்போம். 9வது வசனம். விசுவாசத்தினாலே எரிகோ பட்டணத்தின் மதில்கள் 7 நாள் சுற்றி வரப்பட்டு விழுந்தது. எல்லா இடத்துலும் சொல்லுவாங்க துதிச்சாங்க, அதனால கோட்டா விழுந்துச்சு. நான் 6 நாள் துதிக்கவே சொல்லல. 6 நாள் என்ன செய்யாங்க, சத்தம் காட்டாதீர்கள், கொடுத்த உடனே பேசக்கூடாது, அமைதியா சுத்தி வாங்கன்னு சொன்னேன். 7ஆம் நாள் தான் ஆர்ப்பரிக்க சொன்னேன். இங்க திட்டவட்டமாக விசுவாசத்தினாலே எரிகோ கோட்டை என்ன செய்தது, 7 நாள் சுற்றி வரப்பட்டு விழுந்தது அப்படின்னு சொல்லி. 7 நாள் சுத்தி வரணும், 6 நாளும் ஒரு பேச்சு பேசக்கூடாது. 6ஆவது நாள் 7ஆவது நாள் தான் என்ன பண்ணும், இந்த ஆண்டவரை துதிக்கும் சத்தத்தை எழுப்ப பண்ண வேண்டும். அது விசுவாசத்தினால 6 நாள் விசுவாசத்தோட சுத்தினாங்க. 1 நாள் சுத்தினாங்க உடல, 2ஆவது நாள் சுத்தினாங்க, 4ஆவது நாள் சுத்தினாங்க, 6ஆவது நாள் சுத்தினாங்க உடல. 7 நாள் சுத்தினாதான் விழும் தெரியும். அது வரைக்கும் விசுவாசத்தோட என்ன செய்தார்கள், சுத்தி வந்தார். 7ஆம் நாள் விசுவாசித்தார்கள். இன்றைக்கு துதிக்கும் போது கட்டாயம் விழுந்தது. விசுவாசத்தை தேவன் கடன்படினார், இந்த எரியோ கோட்டை விழுந்தது சொல்லுவாங்க. அடுத்த வசனம். விசுவாசத்தினாலே ராகாப் என்னும் வேசி வேவுகாரரோடு சமாதானத்தோடு ஏற்றுக்கொண்டு கீழ்ப்படியாதவர்களோடு கூட சேதமாகாதிருந்தாள். ஒரு செங்கடல கடந்து வந்தது, யோர்தான் புரிந்தது எல்லாம் யாருக்கு தெரியும், இந்த வேசி ஆகிய ராகாபுக்கு தெரியும். அதனால அவர் தான் உண்மையான தேவன் என்று சொல்லி அவர் நம்பினார். இதெல்லாம் கேள்விப்பட்ட மற்ற மக்கள், அந்த எரியோ கோட்டைக்கு வந்த மக்கள் நம்பல. அவர் நம்பினால என்ன செய்தார், அந்த வேவுகாரர்களை, வேவு பார்க்க வந்த மனிதர்களை தன்னுடைய வீட்டில ஏற்றுக்கொண்டு வைத்து மறைத்து வைத்து, அவர் சொன்னபடியே ஒரு சிவப்பு நூலை அங்க என்ன செய்தார், கட்டி வைத்தார். இதே போல அவன் சிவப்பு நூலை கட்டி நம்ம கையில கட்டி இருக்கும் போது அதை பார்த்து அவளை என்ன செய்யல, அவளை மட்டும் கொல்லல, அவளை காப்பாத்தி என்ன செய்தாங்க, இஸ்ரேல் படைகள் கொண்டு என்ன செய்தாங்க, பத்திரமா நாங்க நாட்டிற்கு அழைத்து சென்றார். அவர் ராகாப் கடைசியில இயேசு கிறிஸ்தனுடைய இந்த வரலாற்று பட்டியெல்லாம் என்ன பண்ணிருக்கிறார், இடம் பெற்றிருக்கிறார். அது காரணம் அவருடைய விசுவாசம். மற்றவங்களாம் விசுவாசிக்கல. யோர்தான் பிரிந்தது தெரியும், எரியோ கோட்டை விழுந்தது தெரியும், எகிப்தியர்லாம் அழிந்தது தெரியும், எல்லாரும் கேள்விப்பட்டார்கள். ஆனாலும் அவர்களை யாரும் பின்பற்றல, தேவனை தெரிந்து கொள்ளும் தேவனை தெரிந்து கொண்டு அதனால பாக்கியம் பெற்றவளாய் மாறினாள் என்று சிரிப்பார். அடுத்த வசனம். பின்னும் நான் என்ன சொல்லுவேன், கிதியோன், பாராக், சிம்சோன், யெப்தா, தாவீது, சாமுவேல் என்பவர்களையும் தீர்க்கதரிசிகளையும் குறித்து நான் விவரம் சொல்ல வேண்டுமானால் காலம் போதாது. இப்ப நமக்கு இதெல்லாம் தெரியும், எல்லாரை பற்றியும். கிதியோனை பற்றி தெரியும், பாராக் பற்றி தெரியும், சிம்சோன், யெப்தா, தாவீது, சாமுவேல், இவர்கள் மூலம் தேவன் எப்படி வல்லமையான கிரியைகளை செய்தார், எதிரிகளை அழித்தார் என்பதெல்லாம் நமக்கு தெரியும். அதனால இதுவெல்லாம் சொன்னாருன்னா நிறைய பேசணும், அதனால தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்றாரு. 33வது வசனம். விசுவாசத்தினாலே அவர்கள் ராஜ்யங்களை ஜெயித்தார்கள், நீதியை நடப்பித்தார்கள், வாக்குதத்தங்களை பெற்றார்கள், சிங்கங்களின் வாய்களை அடைத்தார்கள். இங்க விசுவாசத்தினாலே ராஜ்யங்களை ஜெயித்தார், யுத்தங்களிலே ஜெயிச்சாங்க, நீதியை நடப்பித்தார்கள். ஆண்டவர் அவர்களை விசுவாசிக்கும் போது அவர்களுக்கு வாக்கு தத்தங்களை கொடுத்தார். ஆபிரகாமுக்கு,
ஈசாக்குக்கு, யாக்கோபுக்கு எல்லாருக்கும் வாக்கு தத்தங்களை கொடுத்தார். அது யாராக இருந்தாலும் சரி, யாரெல்லாம் அவரை விசுவாசிச்சாங்களோ அவங்களுக்கெல்லாம் வாக்கு தத்தை கொடுத்தார். அப்படி வாக்கு தத்துவத்தை அவர்களுக்கு விசுவாசனால என்ன செய்தார்கள், பெற்றுக்கொண்டார்கள். அதை உறுதியா என்ன செய்தாங்க, கடைசி வரைக்கும் நம்பியே வெற்றி கொண்டார்கள். சிங்கங்களின் வாயிலை அடைத்தார்கள். தானியேல் என்ன பண்ணாரு, சிங்கங்களின் விசுவாசத்தினால் ஒண்ணு நேராது அப்படின்னு சொல்றாரு. நான் அவர் மேல விசுவாசமா இல்லாதனால இந்த சிங்கங்கள் என்ன செய்யல, சேதப்படுத்தவில்லை. விசுவாசத்தினால சிங்கத்தின் வாயை என்ன செய்தார், அடைத்து. நமக்கு எதிராக பேசும் வாய்கள் அது கட்டப்பட்டு போக வேண்டும். இது கட்டப்பட்டு போவதாக தேவையில்லாம பகையை உண்டாக்குகிற வார்த்தைகள், பெருமையை, பொறாமையை, கசப்பை உமிழ்கிற வார்த்தைகள் அதெல்லாம் கட்டப்பட்டு போகணும். எப்படி அந்த சிங்கங்களின் வாய் கட்டப்பட்டுச்சோ அதே மாதிரி. அடுத்தது 35வது வருஷம். அக்கினியின் உக்கிரத்தை அவித்தார்கள். சரி, கரெக்ட் வாசம். அக்கினியின் உக்கிரத்தை அவித்தார்கள். பட்டயக்கருக்குக்கு தப்பினார்கள். பலவீனத்தில் பலன் கொண்டார்கள். யுத்தத்தில் வல்லவர்களானார்கள். அந்நியருடைய சேனைகளை முறியடித்தார்கள். நமக்கு தெரியும், 3 வாலிபர்கள் நினைச்சா அக்கினியின் உக்கிரத்தை அவித்தார்கள். அவனை தூக்கி போட்டு அக்கினி அவர்கள் மேல் செயல்படவில்லை. பட்டயக்கருக்கு தப்பினார். மரணத்துக்கும் எனக்கும் ஒரு அடிதான் இருக்குன்னு சொன்னார் தாவீது. ஈட்டிலாம் தூக்கி எரியும் போதுதான் ஆண்டவர் தப்ப வைத்தார். தாவீதை பல காரியங்களை போருக்கு செல்லும் போதெல்லாம் தேவன் என்ன செய்தார், பாதுகாத்துக் கொண்டார். பலவீனத்தில் பலன் கொண்டார்கள். பலவீனமா இருந்தாலும் என்ன செய்தாங்க, பலவான் பலவீனன் நான் பலவான் என்று சொல்ல கடவன். நான் ஆண்டவரை விசுவாசிக்கும் போது உம்மாலே ஒரு சேனைக்குள் பாய்ந்து செல்வேன், உம்மாலே ஒரு மதிலை தாண்டுவேன் என்று சொல்லி தாவீது சொல்வேன். உம்மாலே, உம்முடைய பலத்தினாலே, உம்முடைய கிருபையினாலே சாதிக்க முடியும் சொல்லி அவர்கள் பலன் கொண்டார். அந்நியருடைய சேனைகளை முறியடித்தார். 35. ஸ்திரீகள் சாக கொடுத்த தங்களுடையவர்களை உயிரோடு எழுந்திருக்க பெற்றார்கள். வேறு சிலர் மேன்மையான உயிர்த்தெழுதலை அடையும்படிக்கு விடுதலை பெற சம்மதியாமல் வாதிக்கப்பட்டார்கள். ஸ்திரீகள் சாகு கொடுத்த தங்களுடைய உயிரோடு எழுந்திருக்க பெற்றார்கள். சிலர் உயிரோடு எழுந்தாங்க. விதவையான ஒரு பெண் தன்னுடைய வாலிப மகனை இழந்திருந்தார். ஆண்டவர் அவளை உயிரோடு எழுப்பி. எத்தனையோ சாட்சிகளை நம்ம பார்க்கிறோம். வேறு சிலர் மேன்மையான உயிர்த்தெழுதலை பெறும்படிக்கு விடுதலை பெற சம்மதியாமல் பாதிக்கப்பட்டார்கள். நீ விசுவாச மறுதலிக்காவிட்டால் உன்னை கொண்டு விடுவேன், அழித்து விடுவேன் என்று சொல்லும் போது அவங்க என்ன பண்ணல, அதுக்கு பயப்படவே இல்லை. எங்களுக்கு விடுதலை கொடுக்காவிட்டால் நாங்க என்ன செய்வோம், அவரைத்தான் பின்பற்றுவோம் என்று சொன்னார். ஒரு பாடல் உண்டு, ஐ ஹவ் டிசைடட் டு ஃபாலோ ஜீசஸ் அப்படின்னு சொல்லி. தமிழ்ல அந்த பாட்டு தெரிஞ்சுக்கலாம். பின்னோக்கே நான் அப்படின்னு பாடல் இருக்கு. அந்த பாடல் எப்படி வந்துச்சுன்னா, ஒரு காட்டுல இருக்கிற ஒரு ஆதிவாசிகள் மத்தியில சுவிசேஷம் பிரசங்கிக்கப்பட்டது. அந்த தலைவன் நான் யாரையும் ஏற்றுக்கொள்ளக்கூடாதுன்னு சொல்லிட்டான். ஒரே ஒரு குடும்பம் மட்டும் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டான். அவனுக்கு அந்த மகனுக்கு ஒரு மனைவி 2 பிள்ளைகள் இருந்தான். அவர்கள் ஆண்டவர் பின்பற்றாங்க. அந்த தலைவனுக்கு தெரிஞ்ச உடனே அவங்களை பிடிச்சிட்டு வர சொல்லி அவங்கள்ட்ட கேட்டான், நீ இப்போ மறுதளிக்கலைன்னா ஒன்னு எல்லாரையும் கொண்டு போட்டுருவேன். இயேசு கிறிஸ்துவ மறுதளிக்க முடியாது. முதல் மகனை கொண்டார்கள், 2வது மகனை கொண்டாங்க. ஒவ்வொருத்தரையா கொண்டு எல்லாத்தையுமே கொண்டு போட்டாங்க. இப்போதான் அவன் எழுதின பாடல் சாதனத்தினால I have decided to follow Jesus. I have decided to follow Jesus. அப்படின்னு சொல்லி அவன் பாடினான். என்ன வந்தாலும் நான் செய்வேன், அவரை நம்புவேன். சாவே வந்தாலும் நான் நம்புவேன் சொல்லி அப்படியாக என்ன செய்தான், மரித்தான் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. அதனால்தான் மேன்மையான உயிர்த்தெழுதலை அடையும்படிக்கு, மேன்மையான உயிர்த்தெழுதல்
சிலர் நித்திய நிந்தைக்கும், சிலர் நித்திய நித்திய ஜீவனுக்கும், சிலர் நித்திய ஆக்கினைக்கும் எழுந்திருப்பார்கள் என்று வேதம் சொல்லுது. நம்மளாம் ஆண்டவரை கடைசி வரைக்கும் விசுவாசிக்கும் போது நம்ம என்ன செய்வோம்? இந்த நித்திய ஜீவனை பெறும்படி நாம் எழுந்திருப்போம். ஆனா ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாம நித்திய நிந்தைக்கு, இகழ்ச்சிக்கு அவர்கள் அல்லது ஒரு எல்லுக்கு, நரகத்துக்கு அவர்கள் ஆக்கினைக்கு அடைய முடியாது என்ன செய்திருப்பார்கள், எழுந்திருப்பார்கள். அல்ல, இங்க அவங்க நாங்க செத்தாலும் பரவாயில்ல, நாங்க கடவுளோடு சேருவோம், அவருடைய ராஜ்யத்துக்கு செல்வோம் என்று விடுதலை பெற முடியாமல் தைரியமாய் ஆண்டவருடைய சாட்சியை உறுதியாய் பற்றி கொண்டார்கள். வேறு சிலர் நிந்தைகளையும், அடிகளையும், கட்டுகளையும், காவலையும் அனுபவித்தார்கள். ஆண்டவருக்கு ஒழிச்சுதாலே என்ன வரும்? நிந்தைகள் வரும், கட்டுகள், காவல்கள் எல்லாம் வரும். எல்லாத்தையும் அவங்க என்ன செய்யறாங்க? அனுபவித்தார்கள். 37 வாசிங்க. கல்லெறி உண்டார்கள், வாளால் அறுப்புண்டார்கள், பரீட்சை பார்க்கப்பட்டார்கள், பட்டயத்தினாலே வெட்டப்பட்டு மரித்தார்கள், செம்மறியாட்டு தோள்களையும் வெள்ளாட்டு தோள்களையும் போர்த்து கொண்டு திரிந்து குறைவையும் உபத்திரவத்தையும் துன்பத்தையும் அனுபவித்தார்கள். இப்போ சில கல்லால் எரிஞ்சு போனாங்க, சிலரை பவுல கூட கல்லால் எரிஞ்சு அவன் செத்து போனான்னு விட்டு போனாங்க. சில வாளால் அறுத்தார்கள். இறைமையாவை தீர்க்கதரிசினா கத்தால அப்படிதான் என்ன செய்தாங்க? அறுத்து கொண்டார்கள் பாதியாக. பரீட்சை பார்க்கப்பட்டார்கள், பலவித சோதனைகளுக்கு அனுமதிக்கப்பட்டார்கள், பட்டயத்தினாலே வெட்டப்பட்டு மறுத்தார்கள், செம்மறியாட்டு தோள்களையும் வெள்ளாட்டு தோள்களையும் போர்த்து கொண்டு திரிந்து. நல்ல ட்ரெஸ் எல்லாம் இல்ல, எல்லா ட்ரெஸ்ஸையும் எரிச்சிருப்பாங்க ஒருவேளை. அதை பிடிங்க என்ன பண்ணாங்கன்னு தெரியாது. ட்ரெஸ் இல்லாம ஆட்டுத்தோலை போர்த்து கொண்டு என்ன செய்தார்கள், இருக்கார்கள். அப்பொழுதும் ஆண்டவரை அவர்கள் செய்யல, மறுதளிக்கல. குறைவையும் உபத்திரவத்தையும் துன்பத்தையும் அனுபவித்தார். கிறிஸ்துவ வாழ்க்கை என்றாலே என்ன உண்டு? குறைவுகள் உண்டு, உபத்திரவம் உண்டு, துன்பங்கள் உண்டு. எல்லாத்தையும் அவங்க என்ன பண்ணாங்க? அனுபவித்தார். 30 38. உலகம் அவர்களுக்கு பாத்திரமாய் இருக்கவில்லை. அவர்கள் வனாந்திரங்களிலேயும் மலைகளிலேயும் குகைகளிலேயும் பூமியின் வெடிப்புகளிலேயும் சிதறுண்டு அலைந்தார்கள். உலகம் ஒரு பாத்திரமா எனக்கு கிடைக்கல, அதான் ரொம்ப முக்கியம். உலகத்துல வாழ்றது, ஐயோ உலகம் ரொம்ப முக்கியம், அங்க உள்ள நிறைய பணம் சேர்த்து வைக்கணும், பொருள் சேர்த்து வைக்கணும், இடங்கள் சேர்த்து வைக்கணும். அதுல அவங்களுக்கு இது ஒரு நிரந்தரமான இடம் இல்லை என்பதை அவள் அறிந்திருந்தார். யாரே ஆபிரகாமே அப்படிதான் அறிந்திருந்தான்னு சொல்லப்படுது. அவன் அஸ்திவாரம் உள்ள நகரத்துக்கு காத்திருந்தான், நல்ல குடிசையில் வாழ்ந்தான், கூடரங்களில வாழ்ந்தான் என்று சொல்லப்படுது. இப்போ உலகத்தை அவங்க பெருசா நினைக்கும். உலகத்தின் மேன்மைகளை அவர் தேடவில்லை. வனாந்திரங்களிலேயும் மலைகளிலேயும் குகைகளிலேயும் பூமியின் வெடிப்புகளையும் சிதறுண்டு அலைந்தார்கள். ஆண்டவருக்காக எல்லா இடத்துலையும் என்ன செய்றாங்க? துரத்தப்பட்டு வேதனைகளையும் பாடுகளையும் அவர்கள் என்ன செய்தார்கள்? அனுபவித்தார். 19 இவர்கள் எல்லாரும் விசுவாசத்தினாலே நற்சாட்சி பெற்றும் வாக்குதத்தம் பண்ணப்பட்டதை அடையாமற் போனார்கள். இவர்களெல்லாம் விசுவாச நற்சாட்சிப்பட்டும் உன்னுடைய ஆண்டவர் இவருடைய எல்லாம் பாராட்டினார். உன்னுடைய விசுவாசத்தை ஆண்டவர் பாராட்டினார், எல்லாருடைய விசுவாசத்தை. ஆனாலும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அவர்கள் நிச்சயல பெற்றுக்கொள்ளவில்லை. என்ன வாக்குத்தத்தம் என்ன பார்ப்போம். 40 கடைசி வசனம். அவர்கள் நம்மை அல்லாமல் பூரணராகாதபடிக்கு விசேஷ நன்மையானதொன்றை தேவன் நமக்கென்று முன்னதாக நியமித்திருந்தார். ஆமீன். இப்போ 7 விதமான காலங்கள் உண்டு. அதாவது உலகம் உண்டாகும் உலகத்தை ஏற்றுக்க 7 நாள் சிருஷ்டித்ததுக்கு முன்னாடி, அதுக்கு முன்னாடி ஒரு காலம் உண்டு. அதுல அவன் சாத்தாங்க அவனுங்க ஒரு தேவதூதனாக அங்க பூமியின் மக்களோடு வாழ்ந்து கொண்டிருந்தான். அவன் ஆனா ஆண்டுக்கு விரோதமாய் எழும்பி ஒரு கூட்டத்தை எழுப்பினான். 3/4 தேவதூதர்கள் வஞ்சிக்கப்பட்டார்கள். இந்த பூமியை அவன் கெடுத்தான். ஆனால் தேவன் இந்த பூமியை என்ன செய்தார்? முற்றிலுமாய் தண்ணீரினால் மூடி அழித்து விட்டு அதுக்கு பிறகு இந்த புதிய உலகை சிருஷ்டிச்சதுதான் இப்போ நாம பார்க்கிற உலகம். முதல் காலம், பிறகு ஆதாம் வாழ்ந்த காலம், அறியாமையின் காலம், ஒண்ணுமே தெரியாது. ஆனா அந்த மரத்து கனியை சாப்பிட்ட பிறகு
வேற மாதிரி அவனுடைய வாழ்க்கை மாறிட்டு, எது தப்பு எது சரின்னு சொல்லி அவனுக்கு தெரிய ஆரம்பிச்சு தானே தீர்மானிக்கும் அதிகாரத்தை வந்துட்டான். அது அறியாமையின் காலம் என்று சொல்லப்பட்டது. ஒவ்வொரு காலங்கள் இருக்கிறது. ஆபிரகாமுடைய காலம், வாக்குத்தத்தின் காலம், மோசையின் காலம், நியாயப்பிரமாணம் கொடுக்கும் நியாயப்பிரமாணத்தின் காலம், இப்போ கிருபையின் காலம். இப்போ இந்த கிருபையின் காலத்தை நம்ம என்ன செய்யறோம்? வாழ்க்கிறோம். ஆனா அவங்களுக்கு எல்லாருக்கும் கிடைக்காத கிருபை யாரு கிடைச்சுன்னா அந்த கடைசி காலத்தில் வாழக்கூட அந்த கிருபையின் காலத்தில் உள்ளவர்கள் கிடைச்சு. அவர் நம்மை அல்லாமல் பூரணர் ஆகாதபடிக்கு விசேஷித்த நன்மையானது ஒன்றே தேவன் நமக்கென்று நியமித்திருந்தார். இந்த விசேஷித்த நன்மைங்கிறது யாருன்னா இயேசு கிறிஸ்து. இந்த இயேசு கிறிஸ்து இல்லாம எந்த நன்மையும் கிடையாது, இந்த கிருபையும் கிடையாது. ஏன்னா கிருபை யாருனால்தான் உண்டாச்சு? இயேசு கிறிஸ்துனால்தான் உண்டாச்சு. எல்லா ஆசீர்வாதங்களும் அவர் மூலம், பரலோகம் செல்லக்கூடிய பாக்கியம், வழிகள் எல்லாமே இயேசு கிறிஸ்து மூலம். விசேஷித்த நன்மை அது யாருன்னா இயேசு கிறிஸ்து. எல்லாரை பார்க்கிறோம் மிக பாக்கியம் உள்ளவர்கள் யாருக்குன்னா நம்ம தான், நம்முடைய சந்ததி. ஆபிரகாமுடைய, ஈசாக்கோட, யாக்கோபை விட, மோசையை விட மற்ற எல்லாரையும் பார்க்கலும் நம்ம தான் பாக்கியவான். ஏன்னா நம்ம தான் இயேசு கிறிஸ்துடைய காலத்துல, இயேசு கிறிஸ்துவனுடைய விசுவாசத்துல, இந்த புதிய உடன்படிக்கையின் காலத்துல நம்ம என்ன செய்யறோம்? வாழ்கிறோம். நாம் தான் எல்லாரை விட சிறந்த பாக்கியசாலிகள், கிருபை பெற்றவர். ஜெபம் எங்கள் அன்பின் தகப்பனே, ஸ்தோத்தரிக்கிறோம் இந்த கிருபை நாளுக்காக ஸ்தோத்திர ஆண்டவரே. ஆண்டவரே, ஒரு சில வசனங்களை இந்த நாளில் தியானிக்க எங்களுக்கு உதவி செய்து அதற்காக ஸ்தோத்திர ஆண்டவரே. விசுவாசத்தினாலே ஆண்டவரே நாங்கள் எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ள முடியும், எல்லாவற்றையும் சாதிக்க முடியும் கர்த்தா. ஆண்டவரே, நஷ்டங்களும் வரும், ஏமாற்றங்களும் வரும், அதையும் நாங்கள் விசுவாசத்தோடு ஏற்றுக்கொள்ள உதவி செய்யும். யோபு எல்லாவற்றிலும் ஆண்டவரை ஸ்தோத்தரித்தான் என்று சொல்லி நாம் பார்க்கணும். எல்லாவற்றையும் இழந்த பின்பும் அவன் ஆண்டவரை நன்றி செலுத்தினான். இப்படிப்பட்டவர்களாக நாம் இருப்போம். பெரிய கிருபையாகிய பூரணராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபை நாம் பெற்றிருக்கிறோம், நன்மை பெற்றிருக்கிறோம். நாம் நன்றி உள்ளவர்களாய் நாம் காணப்படும். எங்கள் அன்பின் தகப்பனே, இந்த நாளை கலந்து கொண்ட ஒவ்வொருவருக்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தைகள் ஆண்டவரை புரிந்து கொள்ள, ஏற்றுக்கொள்ள உதவி செய்யும். விசுவாசத்தை நாங்கள் இன்னும் தொடர்ந்து வளர எங்களுக்கு பலன் தாரும், கிருபைதார்கள். கடைசி வரைக்கும் இந்த விசுவாசத்தில் நிலைத்திருக்க எங்களுக்கு பலன் தாரும். ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதியும், தேவைகளை சந்தியும், பிரச்சனைகளை மாற்றும், பூர்ண சந்தோஷம், சமாதானம். இயேசு கிறிஸ்து நாம் கேட்கிறோம் பிதாவே, ஆமென்.